சிம்பிளாக ஒரு பூரி மசாலா பண்ணலாமா? கடுகு, ஜீரகம், குட்டியாக ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். அதே 3 பல் பூண்டை கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நம்ம வதக்கிடுவோம். ஒரு 6 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன் 1 2. இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான உப்பு, தேவையான மஞ்சப்பொடி, ஒரு தடவை பரட்டிக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதை வதக்கிண்டாச்சு எண்ணெயில். இப்போ என்ன பண்ணணும்? இது இப்படி இருக்குது இல்லையா, கரம் இது மாதிரி, இது கிரேவி பதத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு கை ஃபுல்லாக ஹேண்ட்ஃபுல் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி ஜலம் விட்டு கரைச்சி இதில் கொட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான், பூரி மசால் ரெடி. அரைச்சாச்சு. இதை கொட்டிக்கலாம். இதில் நிறைய ஜலம் விட்டு கொட்டிக்கலாம். கொத்தமல்லியும் இதிலையே போட்டுடலாம். இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டா இதோட வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பூரி மசால் ரெடி.